வணக்கம். விருச்சிக ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி பொறுத்த அளவுல விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் அதுல வர்றாங்க. விசாக நட்சத்திரத்திற்காரர்கள் ஞானத்தில் நாட்டமுள்ளவர்களாக இருப்பார்கள். அனுச நட்சத்திரம் தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கேட்டை நட்சத்திரம் புத்திமானமாகவும் வித்தையில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்கங்க. இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகுது. ஒரு வகையில் இது இன்பம்தான். அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. அதே சமயத்தில் அந்த 4ஆம் இடத்துக்கு ராகும் வருது. வியாழ பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த அனைத்து கிரக நிலையும் ஆராய்ந்துதான் இந்த சனி பயிற்சி பலன்களை நம்ம எடுக்கணும். வெறும் சனி பயிற்சி பலன்களை மட்டுமே சொல்ல முடியாது. இந்த கம்பைன்ட் எஃபெக்டை பார்க்கணும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அர்த்தாஷ்டம சனி விலகிறதுனால இதுவரைக்கும் சஞ்சலனப்பட்டு கொண்டிருந்தீங்க, சலனப்பட்டு கொண்டிருந்தீங்க, உங்க மகிழ்ச்சிக்கு குறை வந்தது, அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதனால ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறதுங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடத்தை வியாழனும் பார்க்கறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலை வருது. முதலாவது. அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் சுப செலவுகளை செய்து மகிழ்வார்கள். தங்க நகைகள் வாங்குவார்கள், வெள்ளி நகைகள் வாங்குவார்கள், ஆனந்தமான பிரயாணம் மேற்கொள்வார்கள். அனைத்துமே நிகழும். பிள்ளைகளினுடைய தொழில் மேம்பாடு அடைகிறது. பிள்ளைகளினுடைய மனச்சஞ்சலங்கள்லாம் குறைகிறது. அதே மாதிரி உங்களுடைய கணவரனுடைய தொழில் நலம் சிறக்கிறது. கணவரனுடைய வருவாய் பெருகுகிறது. கணவரனுடைய பண வரவு பெருகுகிறது. அவருக்கு நோய் நொடிகள், கடன் தொல்லைகள் எல்லாமே விடுதலையாகின்றன. அவருடைய மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறைகிறது. ஆக பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய தொழில் நன்றாக இருக்கிறது. கணவர் நன்றாக இருப்பார். கணவரனுடைய தொழில் நன்றாக இருக்கிறது. கணவரும் வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூரத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தொலைதூரத்தில் சென்று பணியாற்றாத வாய்ப்பு உள்ளவர்கள், குடும்பத்திலேயே ஒன்றாக இருந்து பணி செய்பவர்களுக்கு, அவர்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் குரு செல்வதால், 2ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்திற்கு செல்வதாலும், அந்த 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்ப்பதாலும் வீட்டிற்குள் சிறு சிறு வாய்ச்சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன சண்டைகள் வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். அந்த சண்டைகள் வராவிட்டால் அவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று பணியாற்ற சென்று விடுவார்கள். ஆதலால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அர்த்தாஷ்டமணி செலவு சனி விலகுவதால் உங்களுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. 5ஆம் இடத்திற்கு சனி செல்வதால் இடுப்பு பகுதியில், அடிவயிற்று பகுதியில் ஏதேனும் தொந்தரவுகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று அணுக வேண்டும். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணியிட மாறுதல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 10ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறது. அதனால பணியிட மாறுதல் வர வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்கள், கூடுதலாக ஒரு தொழில் செய்பவர்களுக்கும் அயல் நாட்டுடன் தொடர்பு கொண்டு தொழிலை மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாமே கம்பைன்ட் எஃபெக்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவும் லாபம் இல்லாத தன்மை குறைவாகவும் தான் காணப்படுகிறது. உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி மகிழ்வீர்கள். உங்கள் வாகனங்களை புதுப்பித்து மகிழ்வீர்கள். ஆக இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாகவும் அது தொடர்பான மற்ற கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. 2ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்கு செல்வதால் பொருளாதார விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இனங்களில் முதலீடு செய்யக்கூடாது. புதிதாக எதையும் முதலீடு செய்யக்கூடாது. வரக்கூடிய வரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். சற்று காலதாமதமாகி வந்து கொண்டிருக்குமே தவிர வரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் தனஸ்தானம் சனியாலும் பார்க்கப்படுகிறது, குருவாலும் பார்க்கப்படுகிறது. அதனால வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் பார்ப்பதால் சற்று தாமதமாக வரும். கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் லாபம் சற்று தாமதமாக வரும். பயப்பட வேண்டாம். ஆக சுருக்கமாக சொன்னால், அனைத்து கிரக நிலையும் உத்தேசித்து சொன்னால், விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் அர்த்தாஷ்டம சனி விலகுவதால் தங்கள் சங்கடங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளினுடைய தொழில் நன்றாக மேம்படுகிறது, வருமானம் மேம்படுகிறது. பிள்ளைகள் ஆனந்தமான செலவுகளை செய்ய போகிறார்கள். அனைத்துமே பிள்ளைகளுக்கு நன்றாக நடக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் கூட செய்து வைக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களே திருமணங்களையும் செய்யலாம்.
விருச்சிக ராசிக்காரர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்யலாம். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை எடுத்து இயம்பலாம். ஆக பிள்ளைகள் நலமடைகிறார்கள். வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவியினுடைய தொழில் சிறக்கிறது, வருமானம் சிறக்கிறது, அவங்களுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாம் உயர்கிறது, அவர்களுடைய மனச்சஞ்சலங்கள் குறைகின்றன, நோய் நொடிகள் கடன்கள் எல்லாம் வாழ்க்கை துணைக்கு குறைகிறது. அதை பற்றி கவலை இல்லை. தாங்கள் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் தங்களுடைய பேச்சின் காரணமாகவும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதன் காரணமாகவும் வாய்த்தகராறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி சிறு சிறு வாய்ச்சண்டைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியில்லை. வந்தால் ஒரே இடத்தில் நிம்மதியாக இருப்பீர்கள். வரவில்லை என்றால் வாழ்க்கை துணை வெளியிடத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. நீங்கள் உங்கள் வீடுகளை புதுப்பித்து மகிழ்வீர்கள், வாகனங்களை புதுப்பித்து மகிழ்வீர்கள். அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்கள் கூடுதலாக ஏதேனும் ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி.